ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் என்னென்ன உங்கள் கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, கட் ஆஃப் மார்க்கு, எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதில் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 178.545 உங்கள் கட் ஆஃப் மார்க் இருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 172.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 173 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 167 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 140.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 151.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 138.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் மார்க் 157.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 133.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 120 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 125 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 114 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். அடுத்த கோர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இதில் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 174 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 169.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 169 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 164 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 140.5 இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 107 இருந்துக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 141.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 166 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 155.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 158 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். 5 எம்பிசியாக இருந்தீங்கன்னா 154.5 கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 135.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 157.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 148 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 97 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 138.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 114 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 170 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 157.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 157.5 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 111.5 உங்கள் கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்தந்த கோர்ஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியோ அதுக்கு தகுந்த கட் ஆஃப் மார்க் இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமாக இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்கள் கமெண்டில் கேளுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் வேணும்னாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எஜுகேஷனை பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்லேயும் கவுன்சிலிங்லேயும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.